ஹாய்ங்க, நேற்று போட்ட வீடியோவில் எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து எப்படி வந்து கம்மியாகுது, அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எண்டோமெட்ரியம் திக்னஸை கம்மி பண்ணுற உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் கரெக்டாக இருந்தால் தான் கரு பதிஞ்சு குழந்தை வளர்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். முதல்ல தவிர்க்கக்கூடிய உணவுன்னு பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் நம்ம தவிர்க்கணும். இதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். செகண்ட் ஒன், எக்ஸஸ் சுகர் அண்ட் ஸ்வீட்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இன்சுலின் ஸ்பைக் வரும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் வந்து கம்மியாகலாம். தென் பிசிஓடி இருந்தாலும் ப்ராப்ளம் அதிகமாகும். தேர்டாக, கோல்டு ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஐஸ்கிரீம், கோல்ட் ட்ரிங்க்ஸு. ஸோ இது வந்து யூட்ரஸ் சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகும். ஃபோர்த் ஒன், ரிஃபைன்ட் மைதா ஐட்டம் சாப்பிடவே கூடாது. வீட் ப்ரெட்டு, பன், பிஸ்கெட்ஸு இது சாப்பிடும்போது நியூட்ரிஷன் கம்மியாகும். அந்த நியூட்ரிஷனும் கிடையாது. ஸோ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், டூ மச் டீ காஃபி சுத்தமாக தவிர்த்துடுங்க. டீ காஃபி அதிகமாக எடுக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் அப்சர்ப்ஷன் குறையும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உங்களுக்கு அதிகமாகும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதில் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகும். வெயிட் அதிகமாக இருக்கிறோன்றதுக்காக அதிகமான டயட் வந்து எடுப்பீங்க. ஃபாஸ்டிங் அதிக அளவு எடுக்கும்போது அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபேட் வந்து ரொம்ப குறையும் போது ஈஸ்ட்ரோஜன் வந்து குறையும். ஸோ லைனிங் வந்து க்ரோத் வந்து ரொம்பவே பாதிக்கும். எய்த் ஒன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேர் தான். ஸோ ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இது வந்து அறவே நம்ம கம்மி பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கக்கூடிய உணவு லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு யாருமே ப்ரீஃபாக எதுலேயுமே கொடுத்து நான் பார்க்கல. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.